ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம். இன்றைக்கி நம்ம ரொம்ப சுலபமாக மசாலா எதையுமே வதக்காமல் சிக்கன் குழம்பு தான் செய்ய போகிறோம். மசாலா வதக்கலன்னா டேஸ்ட் எப்படி இருக்கும்னு நினைக்காதீங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க இதை இப்போ சட்னி செஞ்சிடலாம். இது செய்ய ஒரு ப்ரெஷர் குக்கரில் 1/2 கிலோ நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துக்கிறேன். இதில் பொடியாக கட் பண்ணின ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு 2 பெரிய தக்காளி, இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள், மல்லித்தூள் ஒரு 1 1/2 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் ஒரு 1 1/2 டேபிள் ஸ்பூன், மிளகுத்தூள் 1/4 டீஸ்பூன், பட்டை கிராம்பு மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் போல் குக்கிங் ஆயில் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மசாலா எல்லாம் நல்லா அந்த சிக்கனில் பிடிக்கிற மாதிரி நல்லாவே ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். நீங்கள் கரண்டி இல்லைன்னா கை வச்சு கூட நல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பும் காரமும் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கூட்டியோ குறைச்சோ நீங்கள் சேர்த்துக்கலாம். ஃபைனலாக கொஞ்சமாக புதினா இலை, ஒரு 2 டம்ளர் தண்ணி சேர்த்து ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு குக்கர் மூடி போட்டு மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அப்போது உங்களுக்கு சிக்கன் உங்களுக்கு கரெக்டாக வெந்து வந்துடும். பாருங்கள், இப்போ சிக்கன் உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு துருவன தேங்காய், கொஞ்சமாக சோம்பு, ஒரு 10 முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச இந்த பேஸ்ட்டை இந்த குழம்பு கூட சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதித்து வரட்டும். அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு ஆயில் தெளிஞ்சு வந்துடும். இதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணி மல்லி இலை தூவி சர்வ் பண்ணிக்கலாம். சாப்பாடுலேருந்து டிஃபன், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே இந்த குழம்பு ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் லேசியாக இருக்கும்போது எப்போவுமே இப்படி தான் செய்வேன். டக்குன்னு வேலையும் முடிஞ்சிடும். லஞ்சுக்கும் டின்னருக்கும் 2 நேரத்துக்குமே நமக்கு குழம்பு இருக்கும். இது வரைக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணாதவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் ஆஹா வேர்ல்டை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் எல்லாருமே மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.